பந்தலூர் நெல்லியாலம் நகராட்சியில் ஒப்பந்தம் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பயணிகளுக்கு 17% கமிஷன் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒப்பந்ததாரரை திமுக நகரமன்ற தலைவி மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் நெல்லியாலயம் நகராட்சியில் திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவி சிவகாமி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக கண்டன ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு திமுக தலைமைக்கு புகார் மனுவும் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நெல்லியாலம் நகராட்சியில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிகளை மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒப்பந்ததாரரான சாஜி என்பவரிடம் தனக்கு 17% கமிஷன் வேண்டும் என திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது திமுக நகரமன்ற தலைவியுடன் இருந்த திமுக உறுப்பினர் ஒப்பந்ததாரரை பணம் கேட்டு தாக்க முயன்றதாகவும் இந்த காட்சிகள் அலுவலகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுக நகரமன்ற தலைவி மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூடலூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்சா தெரிவித்துள்ளார். அந்த பாருங்க